ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜாவா ப்ராஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் எஸ்ஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கா, அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கிளாஸ் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம நேமை டைப் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட் இருக்கும். அங்கே நாங்கள் போய்ட்டு நேம் டைப் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஜாவாவோட நேம் டிக்ளேர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட கிளாஸ் நேம் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஹலோ, அப்புறம் வேர்ல்டுங்கிறது செகண்ட் வேர்டு தானே. ஸோ அதனால் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டு. ஸோ இதுதான் வந்து ஜாவாவோட கிளாஸுக்கான நேமிங் கன்வென்ஷன். எப்போ நம்ம ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும்னு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம நேம் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து சில நோட்டிசபிள் திங்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் அப்படிங்கிறது ஜாவாவோட கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி வந்து நம்ம ஃபர்தரான வர வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பட் ஆனால் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு மெயின் மெத்தட் கண்டிப்பாக தேவைப்படும் ஜாவாவில். ஸோ வாங்க அது க்ரியேட் பண்ணலாம். ஸோ மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டுங்கிறது கீவேர்ட்ஸ், மெயினுங்கிறது வந்து மெத்தட் நேம். அடுத்து வந்து மெயினுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பெராமீட்டர் ஸ்ட்ரிங் அரே அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, அதுக்கு இதோட பெராமீட்டர் நேம் இதை கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்தீங்கன்னா இதான் வந்து ஒரு மெயின் மெத்தடுக்கான சின்டெக்ஸ். ஸோ இந்த மெத்தட் இருந்தால் தான் ஜாவா ப்ரோக்ராம் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதாவது ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ மெயினுங்கிறத ஸ்டாட்டிக் மெயின் மெத்தடை பார்த்தா தான் ஜேவிஎம்க்கு வந்து இது வந்து ஒரு மெயின் மெத்தட் அப்படின்னு தெரியும். நமக்கு வந்து இந்த ரன் பட்டன் ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயினுக்கு பதிலாக வேறு ஏதோ நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரன் ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடும். ஏன்னா கம்பைலருக்கு தெரியாது இது மெயின் மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ மெயின் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து நான் சம் வேர்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவாவில் வந்து ஏதோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு, டாட் அவுட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு, டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறது மெத்தட். ஓகேவா? பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் லைன் அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் வந்து சம் ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். டபுள் கோட்ஸில் எது கொடுத்தாலும் அது ஜாவாவில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு வேர்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஹலோ மக்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓவராலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தட்குள்ளே நான் வந்து ஹலோ மக்களே அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கன்சோலில் இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ பேசிக்காக இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கோடிங்கெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜியில் இங்கே ரன் பட்டன் இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரன் ஹலோ வேர்ல்ட் டாட் மெயின் அப்படிங்கிறது இருக்குது, அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது போக நீங்கள் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணலாம், Ctrl+Shift+F10 இதுவும் யூஸ் பண்ணலாம். அது போக இங்கே மேலே டூல் டிப்பில் டூல் பாரில் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே ரன் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நான் ப்ரிஃபர் பண்ணுறது இங்கேயே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பட்டனே கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பில்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது பில்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி நமக்கான அவுட்புட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணிவிடும், ஹலோ மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட்டில். ஸோ இதான் வந்து நமக்கான ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராமாக எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதில் சில திங்ஸ் எல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது யாரும் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஸோ முன்னாடி இருந்திருக்காது, நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபோல்டரே க்ரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இது எப்போ க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் இதை டெலீட் பண்ணுறேன், மறுபடியும் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி. இப்போ நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த இடத்துல. பார்த்தீங்களா? இப்போ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ
ஸோ அவுட் அப்படிங்கிற ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஜாவா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இந்த ஹலோ வேர்ல்டு பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஜாவா ஃபைல் கிடையாது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா hello world dot class ஃபைல். ஓகேவா, இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது .java ஃபைல், இது வந்து .class ஃபைல். ஓகேவா, ஸோ யார் இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா JVM தான். ஓகேவா, நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணணும்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பின்னாடி பேக்கெண்டில் நடக்கும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஜாவா வந்து .class ஃபைலாக மாறும். ஓகேவா, ஸோ இந்த .class ஃபைல் தான் என்னென்னா நம்ம மிஷினால் ரீட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா டீகம்பைல்டு .class ஃபைல் அப்படின்னு வருது. இது வந்து ஒரு பைட் கோடாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்மளால் வந்து இந்த கோட் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் மிஷினால் வந்து எந்தெந்த ஓஎஸ்னால் வந்து இந்த லாங்குவேஜை அதனால் லைக் சென்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கோடை மாற்றுறது தான் இந்த .class. ஸோ இந்த .class தான் வந்து ஒரு ஓஎஸ்லேயுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால இது பைட் கோட் அப்படிங்கிறாங்க. இதனால தான் வந்து ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த .class வந்து நீங்கள் எந்த ஓஎஸ் ஃபைலில் எந்த ஓஎஸில் வேணால் ரன் பண்ணலாம். ஸோ தட் அந்த ஓஎஸுக்கு ஏற்ற கோடை வந்து இது ஜென்ரேட் பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கான அவுட்புட்ஸை வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேக்கெண்டில் நடக்கிறதுக்கான வேலை. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஐடியில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். பட் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, முன்னாடிலாம் ஐடியை யூஸ் பண்ணாத காலத்துலலாம் வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி எடிட்டரு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு நோட் பேடில் பிளாங்க் நோட் பேடில் இந்த மாதிரி கோடு வந்து பர்ஃபெக்டாக அவங்க டைப் பண்ணணும். நமக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் காட்டுது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் இங்கே கம்பைலேஷன் எரரே வராது. ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ப்பாங்க, அதாவது டெர்மினல். ஸோ டெர்மினல் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜியில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்னோடய ஜாவா ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வரைக்கும் இப்போ இருக்குது. நான் வந்து இப்போது இந்த ஹலோ வேர்ல்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்ல, ஸோ அது வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, எஸ்ஆர்சிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ நான் எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் ஆகிறேன். நேவிகேட் ஆகிறக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி, அதாவது சிடி எஸ்ஆர்சி, சேஞ்ச் டைரக்டரி எஸ்ஆர்சி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எஸ்ஆர்சிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா dir. ஸோ பார்த்தீங்கன்னா hello world.java அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாவாவை வந்து .class ஃபைலாக மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஐடி நமக்காக பண்ணோம். பட் ஐடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் மூலிமா தான். என்னென்னா javac hello world.java, அதாவது இது என்னென்னா ஜாவா கம்பைல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ணுறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா dir, அதாவது லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு hello world.class ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ .class ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த .class ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா ஜாவா ஸ்பேஸ் hello world, எந்த எக்ஸ்டென்ஷனுமே இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா ஹலோ மக்களே அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஒரு டவுட் வரும், எனக்கு .class ஃபைலே இல்லாமல் நான் இந்த அதாவது இந்த கமாண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆனால் எனக்கு இந்த அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் மேபி நினைக்கலாம். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த .class ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கமாண்டை நான் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா hello world, எனக்கு வந்து அவுட்புட் வருமா வராதா? வராது. ஏன்னா could not find or load main class hello world அப்படின்னு சொல்லி கேட்குது. வென்னவர் நம்ம இந்த ஜாவா கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது .class ஃபைலை தான் தேடும். நமக்கு இந்த ஃபோல்டரில் .class ஃபைல் எதுவுமே இல்லை, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன்னே ஆகலை, எரர் காட்டிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக .class ஃபைல் நமக்கு தேவை. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ஜாவாc hello world.java கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து .class ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறமேல் வந்து ஜாவா hello world அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஹலோ மக்களே அப்படின்னு சொல்லி
பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து ஐடி இல்லாத காலத்தில் இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தெரியுதா, ஒரு நார்மல் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் மேனுவலாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஐடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே இல்லை பார்த்தீங்களா? ஸோ சும்மா ரைட் கிளிக் பண்ணுறோம், ரன் கொடுக்குறோம், பேக்கெண்டில் இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. இதெல்லாமே வந்து நமக்கான ஐடியை வந்து டேக் கேர் பண்ணிக்குது. ஸோ ஐடி வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ மேக்ஸிமம் கம்பெனிஸில் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தட் முன்னாடி ஐடி இல்லாத காலத்தில் எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஓகேவா? யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே.